இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழோடு நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம். முதல்ல ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். உள்ளூராட்சி சபை தேர்தல் சங்கத்தில் 9 கட்சிகள் சந்திரகுமாரும் இணைவு. விரைவில் நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலில் 9 கட்சிகள் ஒன்றிணைந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சங்க சின்னத்தில் களமிறங்க உள்ளன என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். ஏப்ரல் 26ஆம் தேதி உள்ளூராட்சி தேர்தல். உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் 26ஆம் தேதி சனிக்கிழமை நடத்தப்பட வலுவான வாய்ப்புள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை வருகிறார் இந்திய பிரதமர் மோடி என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் இன்று ஆரம்பம். அமெரிக்காவின் விலகல் தமிழினத்துக்கு பின்னடைவு. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 58வது கூட்டத்தொடர் இன்று திங்கட்கிழமை ஜெனீவாவில் ஆரம்பமாகின்றது. இன்று தொடங்கும் அந்த கூட்டத்தை தொடர்ந்தும் எதிர்வரும் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடைபெறும் என்கிறதான அந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. 50 கிலோமீட்டர் தூர கடற்கரையோரம் யாழில் தூய்மைப்படுத்தப்பட்டது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. விஜித ஹெரத் தலைமையிலான குழுவினர் ஜெனீவா பயணம். பொது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை, ஜனாதிபதி அன்ரோ தெரிவிப்பு. நாட்டின் பொது பாதுகாப்புக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை என்று ஜனாதிபதி அன்ரோ குமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மகனேவிய அடியாள் குழுவால் தாக்கப்பட்ட தந்தை மரணம். குடும்ப பிரச்சினை காரணமாக மகனேவிய அடியாள்கள் நடத்திய தாக்குதலில் காயமடைந்த தந்தை சிகிச்சை பலனின்றி நேற்று மரணமானார் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. 3ஆம் கட்ட மீளாய்வு இணக்கம் வெள்ளியன்று சர்வதேச நாணய நிதியம் என்கிறதான ஒரு செய்தி. பிபிசி புகழ் ஆனந்தி காலமானார் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். சுற்றுச்சூழலை சுத்தமாக பேணும் பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் உள்ளது, வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன். எமது சுற்றுச்சூழலை சுத்தமாக பேணுவோம் என ஒவ்வொரு தனிநபரும் முடிவெடுத்து செயற்பட்டால் மாத்திரமே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். தூய்மையான இலங்கை என்பதன் இலக்கை அப்போதே முழுமையாக அடைய முடியும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகம் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் 11 கடற்கரை பிரதேசங்கள் சுத்தமாக்கப்பட்டன என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. கிளிநொச்சி ரணைமாதா நகரிடையே புதிய பேருந்து சேவை என்கிறதான ஒரு செய்தி. யாழ் மாவட்ட செயலரின் மகன் செலுத்திய வாகனம் விபத்து, வாகனத்தில் இருந்த 2 காயம். சக்கோட்டை கடற்கரை துப்புரவு செய்யப்பட்டது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இனவாதம் மதவாதம் ஊழலுக்கு எமது ஆட்சியில் முடிவு கட்டுவோம், அமைச்சர் சந்திரசேகர். ரயில் மீது கல்வீசிய 3 சிறுவர்கள் கைது. ரயில் மீது தொடர்ச்சியாக கல்வீசி தாக்கிய 3 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை யாழ்தேவி ரயில் யாழ்ப்பாணம் நோக்கி வந்தபோது அரியாலை பகுதியில் வைத்து இவர்கள் கல்வீச்சு நடத்தியுள்ளனர். இதனை ரயிலில் பயணித்தவர் ஒருவர் தனது கைபேசியில் காணொலியாக பதிவு செய்திருந்தார். இந்த காணொலியை ஆதாரமாக வைத்து 3 சிறுவர்களும் கைது செய்யப்பட்டனர் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. வவுனியா பல்கலைக்கழகத்தில் இதழியல் கற்கை நெறி ஆரம்பம். துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழப்பு என்கிறதான ஒரு செய்தி. வெள்ளை கடல் நீரேரி கரையோரம் நேற்று தூய்மைப்படுத்தப்பட்டது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. சட்டவிரோதிகளின் ஆட்சியே வடக்கு கடலில் நடக்கிறது, ரவிகரன் எம்பி ஒத்திவைப்பு பிரேரணை என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. திடீரென முறிந்து வீழ்ந்த மரம், ஓட்டோ முழுமையாக சேதம், மயிரிழையில் உயிர் தப்பிய பெண் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. கலை நிகழ்வும் மார்தம் சஞ்சிகை வெளியிடும் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. மணற்காடு கடற்கரை தூய்மையாக்கப்பட்டது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. புதிய அரசமைப்பு விடயத்தில் நாங்கள் கூட்டு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும், ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு. தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு மற்றும் புதிய அரசமைப்பை உருவாக்குவதை பொறுத்தமட்டில் அரசாங்கம் எமக்கான தீர்வு திட்டத்தை தரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க முடியாது. மாறாக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழர்கள் சார்ந்து ஒரு கூட்டு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். 32 இந்திய மீனவர்கள் மன்னார் கடலில் கைது என்கிறதான ஒரு செய்தி. தமிழரசு கட்சி தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்கிறதான ஒரு செய்தி. சிவாஜிலிங்கம் மருத்துவமனையில் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. மோசடியாக பணம் பெற்ற பெண் யாழ்ப்பாணத்தில் கைது. வெளிநாட்டில் இருந்து யாழ்ப்பாணம் வந்தவர்களை இலக்கு வைத்து போலி மருத்துவ அறிக்கைகளை காண்பித்து பண மோசடியில் ஈடுபட்ட பெண் ஒருவரை கோப்பாய் போலீசார் கைது செய்துள்ளனர். 90 வகை மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது, மருத்துவர்களின் தொழிற்சங்கம் தெரிவிப்பு.
நாட்டில் தற்போது அத்தியாவசிய மருந்துகள் உட்பட சுமார் 90 வகையான மருந்துகளுக்கு பற்றாக்குறை நிலவுகின்றது என்று மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டணியின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். நீதிமன்றக்குள் துப்பாக்கி சூடு, மேலும் 3 சந்தேக நபர்கள் கைது. புதுக்கடை நீதிமன்றம் துப்பாக்கி சூடு, சூத்திரதாரி துப்பாக்கிதாரியுடன் குறுந்தகவல் உரையாடல் வெளியானது என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மித்தனிய துப்பாக்கிச்சூடு, மற்றொரு சந்தேக நபர்கள் கைது. விசேட தேவையுடையோரின் உயர்கல்வியில் விசேட கவனம், பிரதமர் ஹரிணி தெரிவிப்பு. தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தில் நிதி முறைகேடு விசாரணைக்கு கோப் குழு அமைப்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இந்தோ சீனா இணைவு மூலமாக இன பிரச்சனைக்கு தீர்வு காணலாம், அரசியல் ஆய்வாளர் தயன் ஜெயதிலக என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. 2 துப்பாக்கிகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது. ஊடகவியலாளர் சமுதித்தவுக்கு போலீஸ் பாதுகாப்பு அளிப்பு என்கிறதான ஒரு செய்தி. சம்பள திருத்தம் தொடர்பில் மருத்துவர்கள் அதிருப்தி. இலவச சுகாதார சேவையை வலுப்படுத்த அரசாங்கம் மேற்கொண்டுள்ள முயற்சிகளை வரவேற்றுள்ள நிலையில் 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்ட சம்பள திருத்தங்கள் குறித்து அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. பாதாள உலக குழுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும், இலக்கு மாறாது என்கிறார் பாதுகாப்பு செயலர். 10,000 சிகரெட்டுகளுடன் ஒருவர் கைது. அடர்காட்டிலிருந்து 12 வயது சிறுவன் மீட்பு என்கிறதான ஒரு செய்தி. சிவராத்திரியை முன்னிட்டு கிழக்கில் தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை. கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து தமிழ் பாடசாலைகளுக்கும் மகா சிவராத்திரி தினத்துக்கு மறுநாள், அதாவது எதிர்வரும் 27ஆம் தேதி வியாழக்கிழமை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர தெரிவித்துள்ளார் என்கிறதானது செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கல்முனை போலீஸ் நிலைய அணிவகுப்பு பரிசோதனை என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. பாடசாலை மைதானத்தில் வைத்து 5 கொண்ட குழு வாழ்வெட்டு, 2 படுகாயத்துடன் மருத்துவமனையில். மட்டக்களப்பு ஆரியம்பதி மகா வித்தியாலய விளையாட்டு மைதானத்துக்குள் அத்துமீறி நுழைந்த 5 பேர் கொண்ட குழு ஒன்று அங்கு விளையாடி கொண்டிருந்தவர்கள் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தியதில் 2 படுகாயமடைந்துள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர். சாரதியின் உறக்கத்தால் தலைகீழாக கவிழ்ந்த வேன், 3 மருத்துவமனையில். மாகாண உதைபந்தாட்ட போட்டியில் கிண்ணியா மத்திய கல்லூரி வெற்றி என்கிறதான ஒரு செய்தி உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது, வரி விதிப்பு மிரட்டலுக்கு பிறகு பிரிக்ஸ் நாடுகள் பிரிந்துவிட்டன, அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் சொல்கிறார். ஸ்டேல் பணிய கைதிகள் மேலும் 2 விடுதலை என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. அமெரிக்காவில் துப்பாக்கி சூடு, 3 உயிரிழப்பு. மெக்சிகோவில் கரையொதுங்கிய அரிய வகை மீனினால் மக்கள் அச்சம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. மியன்மாரில் மோசடியில் சிக்கிய சீனர்களை மீட்க தனி விமானம். பாகிஸ்தான் சிறையில் இருந்து 22 இந்திய மீனவர் விடுதலை என்கிறதான ஒரு செய்தி. பணிய கைதியின் உடலுக்கு பதில் வேறு உடலை ஒப்படைத்த ஹமாஸ், இஸ்ரேல் கடும் எச்சரிக்கை. தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது, கட்டா ரோபின் டென்னிஸ் ரூப் லெப் சாம்பியன் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. 107 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி. 4 விக்கெட்களால் மும்பை வெற்றி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது, இலங்கை இந்திய சமுதாய பேரவையினர் சந்திப்பு என்கிறதான ஒரு செய்தி. ஐநா கடல் காப்பு சட்டத்தில் இலங்கையும் இணைந்துள்ளது. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது, எதிர்கட்சி எம்பிக்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர். எமக்கு பிரச்சனை தந்தால் பரவாயில்லை, மக்களின் பிரச்சனைகளை தீருங்கள், நாமல் ராஜபக்ஷ எம்பி சொல்கிறார். எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்று தாருங்கள் என்றே நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்கின்றோம். இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார். மட்டு போதனா மருத்துவமனையில் குழந்தையை பிரசவித்து எண்ணல் வழியாக வீசி எறிந்த மாணவி என்கிறதான ஒரு செய்தி. போலீசாருக்கு எதிரான முறைப்பாடுகள் உயர்வு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை, பழனி திகாம்பரம் எம்பி சாடல். பாராளுமன்ற குழுக்களில் எதிர்க்கட்சி பிரதிநிதிகளை அதிகரிக்க தீர்மானம் என்கிறதான ஒரு செய்தி. சட்டவிரோதமாக சிகரெட்டுகளை விற்பனை செய்த 2 கைது. யானைகள் சரணாலயம் மூலம் 18.6 கோடி ரூபாய் வருமானம் என்கிறதான செய்திகள் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி நாளிதனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, புதிய அரசியலமைப்பை உருவாக்குவோம், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம், ஐநா கூட்டத்தொடர் ஆரம்பமாக உள்ள நிலையில் விஜித ஹேரத் பாராளுமன்றத்தில் வாக்குறுதி. காலாவதியாகியுள்ள அரசியலமைப்பை ரத்து செய்து மக்களின் விருப்பத்துடன் புதிய அரசியலமைப்பை நிச்சயம் உருவாக்குவோம், தேசிய நல்லிணக்கம் ஜனநாயகம் ஆகியவற்றை ஸ்திரப்படுத்துவோம், வழங்கிய வாக்குறுதிக்கமைய பயங்கரவாத தடை சட்டத்தை வெகு விரைவில் ரத்து செய்வோம் என வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்திருக்கிறார். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 58வது கூட்டத்தொடர் இன்று ஆரம்பம் என்ற கட்டமிடப்பட்ட செய்தி. மக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை, ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. மகன் தாக்கியதில் படுகாயமடைந்த தந்தை உயிரிழப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக
உள்ளூராட்சி தேர்தல் 9 தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து போட்டி. தமிழ் தேசிய கட்சிகள் 9 கட்சிகள் ஒன்றாக இணைந்து உள்ளூராட்சி தேர்தலில் சங்கு சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், வேட்புமனு தாக்கலின் பின்னரே தேர்தல் திகதி அறிவிக்கப்படும். உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு. கோப்பாயில் மூதாட்டி சடலமாக மீட்பு என்ற செய்தியும், துப்பாக்கிதாரியை வழிநடத்திய கொமாண்டோ சலிந்தையார். வாட்ஸ்அப் உரையாடல் புதுக்கடை நீதிமன்ற சூட்டுச் சம்பவத்தில் புதிய திருப்பம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல சூட்டு சம்பவங்களினால் பொருளாதாரம் பாதிப்புறும், அரசுக்கு ஹர்ஷடி சில்வா எடுத்துரைப்பு. தொடர்ந்து பார்க்கையில், அரசாங்கத்தின் மமதையுமே பலவீனமுமே நாட்டில் தொடர்ச்சியாக பதிவாகிக் கொண்டிருக்கும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்கு பிரதான காரணியாகும் என்று ஹர்ஷடி சில்வா எடுத்துரைத்திருக்கிறார் என்ற செய்தியும், கட்டமிடப்பட்ட செய்திகளாக உள்ளூராட்சி தேர்தலுக்கு சட்டத்தடை எதுவும் இல்லை, ஜனாதிபதி தெரிவிப்பும். வேக கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் கந்தர்மடம் சந்தியில் சம்பவம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. அத்துமீறிய மீன்பிடி 32 தமிழக மீனவர்கள் மன்னாரில் கைது என்ற செய்திகள் வலம்புரி நாளிதனுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள், துப்பாக்கி வைத்திருந்த பெண் ஒருவர் கைது. வீடு ஒன்றிலிருந்து 2 துப்பாக்கிகள், தோட்டாக்கள் மற்றும் 2 வாள்களுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும், பிபிசி ஆனந்தி காலமானார். பிபிசி தமிழோசையின் மூத்த தயாரிப்பாளராகவும் செய்தி வாசிப்பாளராகவும் 33 வருடங்கள் கடமையாற்றிய திருமதி ஆனந்தி சூரிய பிரகாசம் கடந்த வெள்ளிக்கிழமை காலமானார். யாழ்ப்பாணம் சாகவச்சேரியைச் சேர்ந்த இவர் யாழ் இந்து மகளிர் கல்லூரியின் பழைய மாணவியும் ஆவார். பிபிசி தமிழோசையில் ஒளிபரப்பான தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வே பிரபாகரனின் கொரில்லா போர்முறை தொடர்பான இவரது நேர்காணல் பெரிதும் பேசு பொருளாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது என்ற செய்தியும், துப்பாக்கிச்சூடு ஒருவர் உயிரிழப்பு, புத்தூரில் மயங்கி விழுந்தவர் மரணம், யாழ் மத்தியில் இன்று மாணவர் தலைவர் தினம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. அதே போல ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 58வது கூட்டத்தொடர் இன்று. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 58வது கூட்டத்தொடர் இன்று 24ஆம் திகதி திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளது என்ற செய்தி. இலங்கை வருகிறார் இந்திய பிரதமர் மோடி. அதேபோல வடக்கு கடற்பரப்பில் இடம்பெறும் சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளை உடனடியாக கட்டுப்படுத்துங்கள், சபையில் ரவிகரன் எம்பி கோரிக்கை என்ற செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளுக்குள், சாம்பியன் டிராபி தொடரில் ஆஸ்திரேலியா புதிய சாதனை. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற போட்டியும் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகள் மோதின. முதலில் ஆடிய இங்கிலாந்து அணி 50 ஓவரில் 351 ரன்கள் குவித்தது. அடுத்த களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 47.3 ஓவரில் 356 ஓட்டங்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது என்ற செய்தியும், சாம்பியன்ஷிப் போட்டி பட்டத்தை தனதாக்கிய ஆண்ட்ரீவா என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்கும், சஞ்சீவ கொலை அடுத்தடுத்து கைதுகள் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள், வடகிழக்கு தமிழக உறவை வலுப்படுத்தவே இந்திய தூதரகம் துணை தூதுவர் சாய் முரளி. ராஜதந்திர உறவுகளை முன்னெடுக்கும் கட்டமைப்பை கொண்டதாக மட்டுமல்லாது வடக்கு கிழக்கு மற்றும் தமிழகத்தின் உறவை வலுப்படுத்தும் வகையிலும் நமது துணை தூதரகம் செயற்படுகிறது என்று துணை தூதுவர் சாய் முரளி அவர்களுடைய கருத்தும் காணப்படுகிறது. யாழ் மானிப்பா இந்து கல்லூரியின் வருடாந்த இல்லமை வல்லுநர் போட்டி கடந்த வியாழக்கிழமை கல்லூரி மைதானத்தில் அதிபர் திலீப் குமார் தலைமையில் இடம்பெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும், முழங்காவில் இரணைமாதா நகருக்கு புதிய பேருந்து சேவை கிளிநொச்சியில் இருந்து இன்று ஆரம்பம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல மக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை, ஜனாதிபதி அனுரகுமார தெரிவிப்பு. நாட்டில் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். சிறுவர் பராமரிப்பு நிலையங்களை ஒழுங்குபடுத்த விசேட திட்டம். வாகன இறக்குமதிக்கான வரிகளை குறைப்பதில் அரசாங்கம் கவனம். போலீஸ் அதிகாரிகளுக்கான முறைப்பாடுகள் அதிகரிப்பு. கவலை வெளியிட்ட மனித உரிமைகள் ஆணைக்குழு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள், இஸ்ரேலை தரைமட்டமாக்குவோம், ஈரான் அறிவிப்பால் பதற்றம். இஸ்ரேல் நகரங்களை சரியான நேரத்தில் தரைமட்டமாக்குவோம் என ஈரான் இராணுவ புரட்சிகர படையின் தளபதி இப்ராஹிம் ஜபாரி தெரிவித்துள்ளமை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தத்துக்கு ஜெலன்ஸ்கி அவசியமில்லை, ட்ரம்ப் திட்டவட்டம். கார் ரேஸில் மீண்டும் விபத்து, உயிர் தப்பிய அஜித். ஸ்பெயினில் நடந்து வரும் கார் ரேஸில் பங்கேற்ற அஜித்தின் கார் விபத்துக்குள்ளானது. அதில் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள், யானை மனித மோதலை தடுக்க நடவடிக்கை, சுற்றாடல் அமைச்சர் என்ற செய்தி. குற்றம் புரிபவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள், அமைச்சர் சந்திரசேகர். நாடு முழுமையாக சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்றால் குப்பைகளை அப்புறப்படுத்தல் மாத்திரமல்ல, இனவாதம் மதவாதம் ஊழல் மோசடிகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். ஆசிய குத்துச்சண்டை போட்டிக்கு வவுனியாவை சேர்ந்த 5 தகுதி. நடைபெறவுள்ள ஆசிய குத்துச்சண்டை போட்டிக்கான தெரிவு போட்டியில் வவுனியா மாவட்டத்தை சேர்ந்த 5 தகுதி பெற்றிருக்கிறார்கள். 22 வயதுக்குட்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான தகுதிகான் போட்டியானது கொழும்பு ரோயல் கல்லூரியில் நடைபெற்றது. இதேவேளை விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார் கமேகவுக்கும் வவுனியா மாவட்ட குத்துச்சண்டை கழகங்களுக்கும் இடையிலான சந்திப்பும் ஒன்று இடம்பெற்றது என்ற செய்தியும் காணப்படுகிறது. சுத்தமான கடற்கரை கவர்ந்தெழுக்கும் சுற்றுலா தலம் வேலை திட்டம் முல்லைத்தீவில் முன்னெடுப்பு என்ற செய்தி. வெண்ணி தாக்கத்தினால் தென்னைச்சேகை பாதிப்பு, தேங்காய்க்கு அதிக கிராக்கி.
கிளிநொச்சி மாவட்டத்தின் பல பகுதிகளில் வெண்ணியின் தாக்கம் பருவமழையின் பின்னர் சடுதியாக அதிகரித்துள்ளதாக தென்னை செய்கையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும், புகையிரத நிலையங்களை அழகுபடுத்தும் செயற்பாடுகள் ஆரம்பம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக தமிழ் மக்களுக்கான நீதியை ஐநாவில் நிலைநிறுத்துங்கள். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 58வது கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாகிறது. கூட்டத்தொடரில் பங்கு பெற்றுவதற்காக இலங்கை வெளிவிகார அமைச்சர் விஜிதகீர தலைமையிலான குழு ஐநா செல்கிறது என்று ஐநா கூட்டத்தொடரிலே தமிழ் மக்களுக்கான நீதியை பெற்றுத்தாருங்கள் என்ற கேள்வியோடு அந்த ஆசிரியர் தலையங்கமும், இலங்கை கடற்படைக்கு எதிராக ராமேஸ்வரம் மீனவர்கள் போர்க்கொடி, 32 தமிழக மீனவர்கள் கைது, ஜெய்சங்கருக்கு ஸ்டாலின் கடிதம் என்ற செய்திகளும், தேசிய பாதுகாப்பை அரசு கற்க வேண்டும் எதிர்க்கட்சி தலைவர் சாட்டை, புதுக்கடை நீதிமன்ற சூட்டுச் சம்பவம், துப்பாக்கிதாரியின் காதலி விடுவிப்பு என்ற செய்தியும், பயணப்பொதியிலிருந்து 123 தோட்டாக்கள் மீட்பு, சிவாஜிலிங்கம் வைத்தியசாலையில் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள், எம்பிக்களின் போலீஸ் பாதுகாப்பு தொடர்பில் இன்னும் முடிவெடுக்கவில்லை, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கருத்து என்ற செய்தியும், அராலி வள்ளியம்மை ஞாபகார்த்த வித்தியாசாலையின் வருடாந்த இளமை வீரர் போட்டி கடந்த வாரம் பாடசாலை மைதானத்தில் அதிபர் போ சிவரஞ்சன் தலைமையில் இடம்பெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது. அதிகரித்த வெப்பம் காரணமாக காட்டுத்தீ ஏற்படும் அபாயம், அவதானத்துடன் செயற்படுமாறு சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கை. குழந்தையை பிரசவித்து எண்ணலால் இருந்த மாணவி மட்டக்களப்பில் கொடூரம். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் தான் பிரசவித்த குழந்தையை யுவதி ஒருவர் கழிப்புறையின் ஜன்னலூடாக எறிந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. உயர்தரத்தில் கல்வி கற்று வரும் 18 வயதுடைய மாணவி சம்பவ தினமான நேற்று அதிகாலை 3:20 அளவில் தாம் கர்ப்பிணி என்பதை தெரிவிக்காமல் வயிற்று வலி என கூறி சிகிச்சை பெறுவதற்காக சென்றிருக்கிறார். இதனையடுத்து ஆரம்ப சிகிச்சை பிரிவில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதன் போது அதிகாலை 5 மணி அளவில் குறித்த யுவதி கழிப்பறைக்கு சென்று குழந்தையை பிரசவித்துள்ளார். பின்னர் அந்த குழந்தையை ஜன்னலூடாக வெளியே எறிந்துள்ளதாகவும் தெரிய வந்திருக்கிறது. எவ்வாறாயினும் குழந்தை ஜன்னலின் கீழ் உள்ள தளம் ஒன்றில் வீழ்ந்துள்ள நிலையில் அழுகுரல் கேட்டதை அடுத்து தாதியர்கள் அங்கு சென்று குழந்தையை மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மீட்கப்பட்ட குழந்தை முதுரா குழந்தைகளுக்கான விடுதியில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த யுவதி வைத்தியசாலையின் 31வது விடுதியில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். அதிக விலைக்கு அரிசி விற்பனை, 39 வர்த்தகருக்கு எதிராக வழக்கு தாக்கல். அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்து மற்றும் மறைத்து வைத்த குற்றச்சாட்டில் 39 வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இவைதான் வலம்புரி நாளிதழுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இலங்கை வருகிறார் இந்திய பிரதமர் மோடி. உயர்மட்ட சந்திப்புகளுக்கு ஏற்பாடு, கூட்டு திட்டங்களுக்கு செயல் வடிவம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொள்ள உள்ளார். இந்திய பிரதமரின் இந்த பயணத்தில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் உள்ளிட்ட அவர்களும் பங்கேற்க உள்ளனர் என்கிறதான இந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. 32 மீனவர்களின் கைதுக்கு ராமேஸ்வரத்தில் எதிர்ப்பு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. எம்பிக்களுக்கான பாதுகாப்பு தீர்மானத்தில் மாற்றமில்லை, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு. வேக கட்டுப்பாட்டை இழந்து யாழ் மாவட்ட செயலரின் சொகுசு வாகனம் விபத்து என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஐநா அமர்வில் கலந்து கொள்ள விஜித தலைமையில் உயர்குழு. பத்ராயனில் தாக்கப்பட்டவர் உயிரிழப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. கூட்டு முயற்சியை தட்டி கழிக்கும் தீர்மானத்தை மீள் பரிசீலியுங்கள், தமிழரசு கட்சியினரிடம் கோருகிறார் கஜேந்திரகுமார் எம்பி. சங்க சின்னத்தில் உள்ளூராட்சி தேர்தலுக்காக 9 தமிழ் கட்சிகள் கூட்டிணைவு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. இணைப்பிரியாமல் வாழ்ந்து ஒன்றாக உயிர் நீத்த தம்பதி மட்டுவிலில் நடந்த மனதை உருக்கும் சம்பவம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். நாம் ஒன்று சேராவிடின் வரலாறு மன்னிக்காது, ஸ்ரீதரன் எம்பி சுட்டிக்காட்டு. தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு மற்றும் புதிய அரசியலமைப்பை உருவாக்கத்தை பொறுத்தமட்டில் அரசாங்கம் எமக்கான தீர்வு திட்டத்தை தரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க முடியாது. மாறாக நாம் அனைவரும் ஒன்றிணைத்து தமிழர்கள் சார்ந்து ஒரு கூட்டு நிலைப்பாடு எடுக்க வேண்டும். இது தனிமனித விருப்பு வெறுப்புக்கு அப்பால் ஒரு இனத்தின் அடையாளத்தை முன்னிறுத்திய பயணமாகும் என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. வாகன வெளியேற்றம் இறக்குமதி வரியை குறைக்க திட்டம் என்கிறதான ஒரு செய்தி. கனிமுள்ள படுகொலை, இதுவரை 8 பேர் கைது என்கிறதான கட்டப்படப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. விசேட தேவையுடையோர் கல்வியில் விசேட கவனம். கல்வி அமைச்சின் கண்காணிப்பின் கீழ் விசேட தேவையுடைய பிள்ளைகளின் உயர்கல்வி தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. வெடுக்குநாரி மலையில் சிவராத்திரிக்கு கெடுபிடி, ஆலயர் பூசகர் உட்பட 2 போலீஸ் நிலையத்துக்கு அழைப்பு.
வெடுக்குநாரி மலையில் இம்முறை சிவராத்திரி விரத பூஜைகள் காலை முதல் மாலை 6 மணி வரை முன்னெடுக்கப்பட உள்ளன. நெடுங்கேணி வெடுக்குநாறு மலையில் சிவராத்திரி தினம் தொடர்பாக ஆலய பூசகர் மதிமுகராசா மற்றும் முக்கியஸ்தரான பூபாலசிங்கம் ஆகியோரை நெடுங்கேணி போலீசார் அழைத்து விவரங்களை பெற்றுள்ளனர் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. புதிய பயங்கரவாத தடை சட்டம் தயாரிப்பதற்கு குழு நியமனம் என்கிறதான ஒரு செய்தி. துப்பாக்கிகளுடன் பெண் கைது. தகவல் தந்தால் 10 லட்சம் ரூபாய் போலீசார் அறிவிப்பு. குற்றவாளிகள் மற்றும் துப்பாக்கிகள் குறித்து தகவல் அளிக்கும் பொதுமக்களுக்கு பணப்பரிசில்கள் வழங்கப்படும் என போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் இவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி தொடர்கிறது. கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டம் சுழிபுரத்தில் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. அழகு கலை நிபுணர்களின் ஆற்றுகை நிகழ்வுகள். அழகு கலை நிபுணர்களும் களம் அமைத்துக் கொடுக்கும் முகமாக மாற்று மோதிரம் எனும் நிகழ்வு இம்முறை கிளிநொச்சியில் எதிர்வரும் 2ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அருந்ததி நிறுவனத்தின் படிப்பாளர் கே மேகலா தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி. மரம் முறிந்து வீழ்ந்ததில் முச்சக்கர வண்டி பாதிப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. வவுனியா சாரணர்களால் துப்புரவு பணி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. பாதாள குழுக்களின் பின் இயங்குகின்றதா மறைகரம் விசாரணை செய்யப்படும் என ஜனாதிபதி தெரிவிப்பு. பாதாள குழுக்களிடையே மோதலின் பின்னணியில் மறைமுக கரம் ஒன்று உள்ளதா, இவற்றை எவரையும் வழிநடத்துகின்றனரா என்ற சந்தேகம் உள்ளது. அது தொடர்பில் விசாரணை நடத்தப்படுகின்றது என்று ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அவசர சிகிச்சை பிரிவில் சிவாஜிலிங்கம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மாடுகள் கடத்தல் சந்தேக நபர் கைது. புதிய மோட்டார் சைக்கிள் இனி ரூபாய் 10 லட்சம். இறக்குமதி செய்யப்பட உள்ள முதல் தொகுதி புதிய மோட்டார் சைக்கிளின் விலை சுமார் 1 மில்லியன் என தெரிவிக்கப்படுகின்றது என்கிறதானது செய்தி தொடர்கிறது. அரசின் பாதிட்டால் மக்களுக்கு மாற்றம் மார்க்சிஸ்ட் லெனின் கட்சி தெரிவிப்பு. வெள்ளையை தாக்கம் வீரியம் தேங்காய் உற்பத்தி வீழ்ச்சி. கிளிநொச்சி மாவட்டத்தில் பல பகுதிகளில் வெள்ளையை தாக்கம் பருவமழையின் பின்னர் சடுதியாக அதிகரித்துள்ளதனால் தேங்காய் உற்பத்தி வீழ்ச்சி கண்டுள்ளது என தென்னை செய்தியாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். வீதியில் குப்பை மேடு அகற்றிய மாநகர சபை என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. காங்கேசன்துறையை வந்தடைந்த சிவகங்கை என்கிறதான ஒரு செய்தி. விதிமுறைகளை மீறினால் அழகங்களுக்கு பூட்டு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. யாழ் பல்கலை விவசாய பீடத்தால் வேளாண் தொழில்நுட்ப மாநாடு என்கிறதான ஒரு செய்தி. புலமை பரிசில் பரீட்சை முல்லைத்தீவு மாணவன் மாகாண ரீதியில் முதலிடம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது அரசியலமைப்பு அதிகாரத்துக்கு அமைய உள்ளூராட்சி தேர்தல் திகதி தீர்மானம். தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிப்பு. மன்னார் கடற்பரப்பில் தமிழக மீனவர்கள் 32 பேர் நேற்று கைது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது கொலைக்களமாகும் நாடு பாதுகாப்பை உறுதி செய்ய சஜித் வலியுறுத்து. நாடு முழுவதும் கொலை சம்பவங்களால் நாட்டு மக்கள் பிரதிநிதிகளினது உயிருக்கு பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் முறையான வேலை திட்டத்தை முன்வையுங்கள் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி தொடர்கின்றது. தமிழக மீனவர் கைதை கண்டித்து ஜெயசங்கருக்கு ஸ்டாலின் கடிதம். தொழிலதிபர் சாமியின் புகழுடன் தீயுடன் சங்கமம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது அரசியல்வாதிகள் துணையாலேயே பாதாள குழுக்கள் தாண்டவம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு. கடந்த 2-3 தசாப்தங்களாக அரசியல்வாதிகளின் ஆசீர்வாதத்துடனேயே பாதாள கும்பல்கள் வீரியம் பெற்றன. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இப்போது பதவிக்கு வந்ததனால் அவர்களது பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் நாளினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக நாட்டில் குழப்பத்தை உருவாக்க முயற்சி, துப்பாக்கிச்சூடு படுகொலைகள் ஊடாக பாதாள உலக குழுக்களின் பின்னணியில் உள்ளது யார், விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றார் ஜனாதிபதி. நாட்டில் துப்பாக்கி சூடு கொலைகள் ஊடாக அமைதியின்மையை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் என்பது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியிருக்கிறார். பாதாள உலக குழுக்களை ஒடுக்குவோம் எனவும் அவர் கூறியிருக்கிறார் என்று அந்த செய்தி. வயோதிப தம்பதி சடலங்களாக மீட்பு. சாவச்சேரி மட்டுவில் பகுதியில் வயோதிப தம்பதியினர் நேற்று சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும். உள்ளூராட்சி தேர்தலை 9 கட்சிகள் கூட்டாக சந்திப்பதற்கு தீர்மானம். கட்டுப்பாடற்ற வேகம், விபத்தில் சிக்கிய சொகுசு வாகனம், 2 இளைஞர்கள் படுகாயம் என்ற செய்தியும். யாழ் தினக்குரல் ஸ்தாபகர் SP சாமியின் புகழுடல் நேற்று தீயுடன் சங்கமம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும். வயோதிப மாது சடலங்களாக மீட்பு. ஏனைய முற்பக்க செய்திகளாக
உணவகத்தில் மயங்கி விழுந்தவர் உயிரிழப்பு. வன்முறை கும்பலின் தாக்கத்தில் காயமடைந்த முதியவர் உயிரிழப்பு. புலைவட்ட சென்றவர் மயங்கி விழுந்து மரணம். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தேவைப்படின் மட்டுமே போலீஸ் பாதுகாப்பு. இலங்கைக்கு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழ் கட்சிகளையும் சந்திப்பார் என்ற செய்தியும், ஆட்சி இப்படியே தான் தொடரும் என்றால் நாட்டை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்ற செய்திகளும் தினக்குரலுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தினக்குரலுடைய உட்பக்க செய்திகளுக்குள் விசேட தேவையுடைய பிள்ளைகளின் உயர்கல்வி மீது விசேட கவனம். பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவிப்பு. கல்வி அமைச்சின் கண்காணிப்பின் கீழ் விசேட தேவையுடைய பிள்ளைகளின் உயர்கல்வி தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், புத்தாண்டின் பின் மக்களுக்கு விசேட தலதா காட்சிப்படுத்தல் ஜனாதிபதி நடவடிக்கை. SP சாமி ஐயாவின் மறைவு தமிழ் சமூகத்திற்கு பேரிழப்பு. இரங்கல் உரையில் ஸ்ரீதரன் எம்பி. தொழிலதிபர் சாமி ஐயாவின் மறைவு குடும்பத்திற்கல்ல தமிழ் சமூகத்திற்கு பேரிழப்பு. டக்ளஸ் தேவானந்தா. பலரின் வாழ்க்கைக்கு அத்திவாரமிட்டவர் SP சாமி. வாழ்நாள் பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை என்ற செய்திகளும் காணப்படுகிறது. உரும்ராயில் இடம்பெற்ற இரத்த தான முகாம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், சகாப்தம் தீயுடன் சங்கமம் என்று SP சாமி ஐயா அவர்களுடைய இறுதி அஞ்சல் நிகழ்வுகள் தொடர்பான புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. கொளுத்தும் வெயில், மலைநாட்டில் காட்டுத்தீ ஏற்படும் அபாயம், பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கை. நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் நிலவும் வறண்ட வானிலை மற்றும் கடுமையான வெயில் காரணமாக மத்திய மலைநாட்டில் எந்த நேரத்திலும் காட்டுத்தீ ஏற்படும் அபாயம் இருப்பதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என போலீசார், வன பாதுகாப்பு, வனவிலங்குத்துறை அதிகாரிகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக ஜெலன்ஸ்கியுடன் பேச ஒன்றுமில்லை, மீண்டும் ட்ரம்ப் அதிரடி. மகா கும்பமேளாவில் 60 கோடி பேர் நீராடல். மகா கும்பமேளாவில் புகைப்படத்தை புனித நீராட்ட 1100 ரூபாய் கட்டணம். டெல்லி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவராக அதிசி நேற்று தேர்வு என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக காணப்படுகிறது. தினகருடைய ஆசிரியர் தலையங்கமாக என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்று தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும், தேசிய மக்கள் சக்தியின் பலவீனமே துப்பாக்கிச் சூடுகளுக்கு காரணம். நாட்டில் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்கு அரசாங்கத்தின் பலவீனமே காரணம் என கூறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா, அது சுற்றுலாத்துறையின் ஊடாக பொருளாதாரத்தில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் அவர் மேலும் எச்சரித்திருக்கிறார். மித்தனிய முக்கொலை, மேலும் ஒருவர் கைது என்ற செய்திகளும் தொடர்ச்சியாக தினக்குரலுடைய இறுதிப்பக்க செய்திகளாக, இங்கிலீஷ் அபார சதம், இங்கிலாந்தை வீழ்த்தி ஆஸ்திரேலியா வெற்றி. தொடர்ச்சியாக 12 முறை நாணய சுழற்சியில் தோல்வி. சர்வதேச மாஸ்டர்ஸ் லீக், இலங்கையை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி. இந்தியா பாகிஸ்தான் போட்டியை பார்த்த தோனி என்ற செய்திகள் தினக்குரலுடைய முக்கிய செய்திகளாகவும் காணப்படுகிறது. இவைதான் இன்றைய நாளிதழ்களில் பிரசுரிக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ந்து மனிதர்கள் நேயர்களே, சிறிய ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.